பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். Philippians 3rd chapter 9 to 11. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் அவதரித்து நமக்காக வேத வாக்கியங்களின்படி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 2000 years back, our Lord Jesus Christ came in the incarnation of man. He died for us, he was buried for us, and on the third day he rose up for us. இது மாற்றப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத உண்மை சரித்திர சம்பவம். This is a historical fact which is irrevocable and truth. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் We the children of Christ, ஒவ்வொரு வருஷமும் இவ்விதமாக கூடி இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். every year on a certain day we have gathered together to meditate on the sufferings. கிறிஸ்தவ உலகத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு நாள். The Christian world is an important day. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பாடுபட்டு இயேசு மரித்த நாள் இவ்விதமான ஒரு நாளாக இருந்திருக்காது. அது மிக துக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருந்திருக்கும். 2000 years back when Jesus actually died and was slain on the cross, that day would have been very sorrowful. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழும்புவார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. They never believed that Jesus would rise up. பட் நமக்கு ஏன் இயேசுவினுடைய பாடு மரண தியானங்கள் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நம்ம இயேசு உயிரோடு வந்துட்டாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். Why the meditation regarding the death of Jesus Christ has not worked in us since we believe that Jesus has risen? ஆகையினால் இந்த பாடு தியானம் என்று சொல்லுகிறவைகள் ஒரு வழக்கத்தின்படியாக ஒரு மாற்றத்தை உருவாக்காமலே ஒரு தியான கூட்டமாகவே இது நடந்து முடிந்து கொண்டிருக்கின்றன. So the meditation of his suffering is just a traditional service, not able to change mankind. நாங்கள் முன்னால் இருந்த ஆலயங்கள் எல்லாம் காலை 9 மணிக்கு வந்தா 3 மணிக்கு 7 பேர் பிரசங்கம்னு சொல்லி அறுத்துருவாங்க. So from 9 onwards 7 people will start preaching. 7 பிரசங்கத்தை நாங்கள் கேட்டு தான் ஆகணும். We have to listen to all the 7 இயேசு messages. சொன்ன 7 வார்த்தைகளை கேட்டு தான் ஆகணும். Got to observe the 7 words. ரொம்ப நீண்ட நேரம் நாங்கள் ஆலயத்தில் உட்கார்ற நாள் இந்த குட் ஃப்ரைடே. The Good Friday is a day when we sit long in the church. தேவனுடைய அதற்காக ஒரு பெரிய ஆயத்தமே நடக்கும். So great preparatory work is being done. 40 நாளும் ஒரு ஆராதனை இருக்கும், மாலையிலே ஆராதனை இருக்கும். 40 days evening there will be a worship. விசேஷமாக இந்த துக்க வாரம் என்று சொல்லுகிற இந்த கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வருகிற சண்டே வரைக்கும் ஒரு பெரிய தியான கூட்டமாகவே இருக்கும். Especially the last week would be a sorrowful week, a week of meditation. மாமிச உணவை தின்ன மாட்டார்கள். They will not eat any flesh. பூ வைக்க மாட்டார்கள். They will not put flowers on the head. மதுபானம் குடிக்க மாட்டார்கள். They will not drink any liquor. நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள். They want to involve themselves. ரொம்ப பயபக்தியான ஒரு பரிசுத்தமான ஒரு 40 நாள். 40 days they remain very holy. இந்த மாதிரியே அந்த 40 நாளை போல கிறிஸ்தவன் என்னால இருந்துட்டா நேர பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறேன். I think if Christians continue like that, straight away they can go to heaven. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. But a great mistake came across. ஏன்னா செத்த இயேசு உயிரோட எழும்பிட்டார்.
The dead Jesus rose up. அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஏர்லி மார்னிங் ஆராதனை முடிந்த உடனே 40 நாள் என்ன விட்டோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு லைசன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டு உயிரோடு பரத்துக்கு போயிட்டார். So early morning, 4 o'clock, it seems as if Jesus has given the license to these people 40 to நாளாக celebrate. அவர்கள் தியானித்த தியானம், அவர்கள் கற்ற பாடம், அவர்கள் அனுபவித்த துக்கம் எல்லாம் பறந்து போய் உயிர்த்தெழுந்த நாள் வந்த உடனே அவர்கள் பாவத்திலே மறுபடியும் உயிர்த்தெழும்பி விடுகிறார்கள். So the sufferings, the pain they had undergone for 40 long days, on the day of resurrection, மறுபடியும் அடுத்த forget it. வருஷம் வரும்போது ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறார்கள். Next year once again they meditate on the இது sufferings. வருஷா வருஷம் கிறிஸ்தவ உலகத்திலே நடைமுறையிலே உள்ள ஒரு காரியம். So this is a traditional thing going on in the Christian ஒரு world every சின்ன year. பிள்ளையை கேட்டாலும் இயேசு எனக்காக பாடுபட்டார். If you ask a small child, Jesus suffered for me. அதுக்கு நிறைய சரித்திர கதைகள் இருக்கிறது. Historical stories. நல்ல அருமையான பாடல்கள் இருக்கின்றன. Likewise songs. சிலுவையை குறித்து விளக்குற அருமையான எழுத்தால் எழுதின அதிகமான புஸ்தகங்கள் இருக்கின்றன. The writers have written beautifully regarding அழகான the cross, வீடியோ காட்சிகள் இருக்கின்றன. as well as videos. எப்படி அநேக விதங்களிலே இயேசுவினுடைய பாடு மரணங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்றப்படுகிறது. So likewise the sufferings of Christ is being exposed throughout the world through different media. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Here Saint Paul says, இயேசு மரித்தது உண்மை, it's true Jesus died. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, It's true that Jesus was buried. இயேசு உயிரோடு எழும்பினது உண்மை. It's also true that Jesus rose up. ஏன் நாம் இதை தியானிக்கிறோம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், Why do we meditate and worship? நாமும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் உயிரோடு எழும்ப தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். That we may be made worthy to be resurrected. நல்லா கவனிங்க. Observe me. உயிரோடு எழும்புகிறது ஞானஸ்நானம் பெற்றதுனால எழும்பிரலான்னு சொன்னா, So through baptism, பரிசுத்த ஆவியை பெற்றதுனால எழும்பிரலான்னு சொன்னா, through baptism if you feel you could be risen up. ஊழியத்துக்கு வந்ததுனால உயிரோடு எழும்பிரலான்னு சொன்னா, Just because you come to the ministry you சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினதுனால உயிரோடு எழும்பிரலான்னு சொன்னா, by gaining souls you can be risen up. இந்த வார்த்தையை பவுல் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. It's not needed for Paul to write these words. என்ன எழுதுகிறார் என்றால், What does he write here? எப்படியாகிலும் நான் உயிரோடு எழும்புவதற்கு தகுதி ஆக வேண்டும். தகுதி ஆயிட்டேன்னு சொல்லல, தகுதி ஆக வேண்டும். If by any means I might attain unto the resurrection of the dead. அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், One who has seen God face to face. தேவனோடு உறவாடினவர், He who spoke to God. அவர் ஞானஸ்நானம் பெற்றவர், He took baptism. அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவர், Also received the anointing of the Holy அநேகரை Ghost. மரித்தோர்ந்து எழுப்பினவர், And he rose அநேக many from the dead. நிருபங்களை எழுதினவர், He wrote several epistles. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர், And had gained several souls. அநேக மிஷனரி பணிகளை செய்தவர். Also he has done the missionary work. அவர் சொல்லுகிறார், He says, எப்படியாயிலும் நான் உயிரோடு எழும்புறதற்கு தகுதி அடையணும். by any means I might attain unto the resurrection of the dead. நல்லா கவனியுங்க. Observe me. நாம் எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் பின்பற்றோம்னு சொன்னா, Why do we follow the Christian life? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவோ, For the blessings of this world. உலகத்தின் நன்மைகளுக்காகவோ அல்ல. Not for the goodness of this world and the blessings of the நமக்கு world. வேண்டும், அவைகள் தேவை. We need it and it's a ஆனால் necessity. அதற்காக ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறது இல்லை, இருக்கக்கூடாது. So for that sake we should not remain a Christian. நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? எப்படியாகிலும் நாம் உயிரோடு எழும்ப தகுதி உள்ளவர்களாக வேண்டும். Somehow I might attain unto the resurrection of Christ. இன்னைக்கு இயேசுவினுடைய பாடு மரணங்களை இன்னைக்கு தியானிக்க வந்திருக்கிற நாம், We who have come to meditate on the death and sufferings of Christ. ஏன் தியானிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், Why have we come to meditate on? ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்காக, Just for hearing the நம்முடைய message, இயேசுவினுடைய பாடுகளை கொஞ்சம் கவனிப்பதற்காக. that we may observe the sufferings of our Jesus. நான் நினைக்கிறேன், நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த சபைக்கு
குட் ஃப்ரைடே செய்திகளை கொடுத்திருக்கிறேன். I believe for 40 long years I have given this Good Friday service. நீங்கள் அநேகர் இயேசுவினுடைய பாடு மரணங்களை மனப்பாடமாக நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். Many of you know by heart the sufferings of Jesus Christ. ஆனால் நான் நினைக்கிறேன், But yet I think பாடு மரணங்களை ஒருவன் அறிவதினாலே அவன் உயிர்த்தெழ தகுதியாக முடியாது. just by having the knowledge of the death and sufferings of Christ, he is not worthy for பவுல் resurrection. இங்கே எழுதுகிறார், Paul writes here, அவருடைய பாடுகளில் ஐக்கியத்தை அறிய வேண்டும். you ought to know the fellowship of his sufferings. இந்த பாடுகள் அறிவதற்கல்ல, Not to இந்த know this. பாடுகளோடு ஐக்கியப்படுவதற்கு. You have got to join yourself with the sufferings. இந்த பாடுகளை ஒருவன் அறிந்திருந்தும் இந்த பாடுகளோடு ஐக்கியப்படாவிட்டால் அவன் உயிர்த்தெழ முடியாது. Having known the sufferings, if he has not committed to sufferings, he cannot be resurrected. பாடுகளை அறிகிறது வேறு, பாடுகளோடு ஐக்கியப்படுகிறது வேறு. Or knowing sufferings is one thing, and having the, or rather link with it is different. பொதுவாக சொல்லுவார்கள் In ஃபாரின் general- கண்ட்ரீஸ்ல, In general and abroad they say, இந்த உலகத்தில் ரொம்ப பயங்கரமான வேதனை ஒரு பெண் பிள்ளை பெறும் வேலை என்று சொல்லுகிறார்கள். labor pain is said to be the worst pain in this world. இந்த லேபர் பெயின் வருகிற வேளையில அவளை லேபர் வார்டு கொண்டு போகிறார்கள். When she comes பிள்ளை across the pain, பெறும்படியா. she goes to the ward that she may deliver the child. நம்ம நாட்டில் லேபர் வார்டில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. In our land, they do not allow anybody into the ஆனா labor ward. அந்நிய நாட்டிலே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல Whereas abroad, லேபர் வார்டிலே அவள் பிரசவ வேதனைப்பட்டு வேதனைப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த புருஷன் கூட இருக்கணும். when she travails in pain, when she delivers a child, her husband has got to be beside her. ஏன்னு கேட்டா, You know why? உன்னுடைய சந்தோஷமான வேளையிலே மாத்திரமல்ல, Not only during அவள் joyful அனுபவிக்கிற பாடுகளை நீ பார்க்கணும். You ought to see the sufferings of your wife. அவள் படுகிற வேதனையை நீ பார்க்கணும். You ought to see the agony and pain of your wife. அப்படின்னு அவங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க. So they have a certain principle. அவள் பிள்ளை பெறும் வேளையிலே அவள் துடிக்கிற துடியை பார்க்கிறார்கள். She's about to deliver the child, the pain and அவள் agony. படுகிற வேதனையை பார்க்கிறார்கள். She sees the pain, they see the pain. அவள் of her. போடுகிற கூச்சலை And பார்க்கிறார்கள். also the cry and அவர்களுடைய ரத்தத்தை பார்க்கிறார்கள். so she they எதையெல்லாமோ கண்ணாலே பார்க்கறாங்க. sees everything. ஆனா அவங்கள எந்த மாற்றம் உண்டாச்சான்னு நான் ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த பாடுகள் பார்த்ததுனால அவன் இன்னும் அதிகமா அவளை நேசிக்கிறான் அப்படிங்கிறது அனுபவத்துல பார்த்தா இல்லை. ஏன்னா அங்கதான் நிறைய டிவோர்ஸ் ஆரம்பிக்குது. So when you go through experience, we come across divers there, or even though they see the sufferings of wife. எத்தனை புருஷன்மார் அந்த வேதனையை பார்த்து அந்த வேதனையோடு ஐக்கியப்படுறாங்க அப்படிங்கிறது வெரி ரேர். அந்த வேதனை அவங்க ஒரு நாள் அனுபவிச்சதே இல்லை. வேதனையை பார்த்திருப்பான், வேணுமானா அந்த வேதனை குரலை கேட்டிருப்பான். ஒரு நாள் அவன் தன் வாழ்க்கையில் இந்த வேதனையை அனுபவிச்சதே இல்லை. He who sees the sufferings, if he does not connect himself with those pain, definitely he will not know what the pain is. ஆகையினால இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான். That's why he remains as he is. அதனால மறுபடியும் சோஃபாவில் காலை போட்டு ஏய் காஃபி கொண்டா, ஏய் டீ கொண்டா, ஏய் ஷூவை கொண்டா அப்படின்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதனையை அவன் அனுபவிச்சதே இல்லை. He has not come across a pain, therefore he is able to command his wife to do all his duties. உலகத்தில் நீங்க வேணுமானா பாருங்க, Look at the world. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்கிறீர்கள். So you bring up a child with great ஒரு difficulty. சுகவீனம் வந்தா நீங்க தூங்குனதே இல்லை. So if she or she அங்க is sick, தூக்கிட்டு ஓடுறீங்க, அந்த டாக்டர் இந்த டாக்டர், அங்க இங்க சொத்தை விற்கணுமா, என்ன விற்கணும், ஐயோ பிள்ளை சுகவீனமாட்டான், அவன் வேதனைப்படுறான், ஐயோ ராத்திரி பகலும் தூங்கல. day and night you're not able to sleep, you take the child here to this doctor and that doctor somehow to get எனக்கு cured. தெரியும் எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வசதி இல்லாதனால பிச்சை எடுக்காத குறையாக அங்கும் இங்கும் போய் கேட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு அவன் ஆளாக்கி உருவாக்கிட்டாங்க. I have come across several parents who beg for the children that they may study and come up in life. இத்தனை பாடுகளை பட்டு வளர்த்த பெற்றோர் தங்கள் முதிர் வயதிலே பாடுபடும் போது அந்த பெற்றோருடைய பாடுகளில் ஐக்கியமாகிறது எத்தனை பிள்ளைகள். The parents who suffer and bring up the child,
how many of the children realize the sufferings of their parents during their old age? அவங்க வேணுமானா அப்பா அம்மா செத்த போது பிள்ளைங்க கண்ணீர் வடிச்சு எங்க அம்மா ரொம்ப பாடுபட்டு என்னை வளர்த்தாள் அப்படின்னு சொல்லுவான். Probably on the day of death they may shed tears for thinking about the mom and அந்த dad. தாய் வேதனைப்படும் போது, அந்த தாய் வறுமைப்படும் போது, அந்த வாய் பலவீனப்படும் போது, வியாதிப்படும் போது, அந்த வியாதி அந்த பலவீனமான வேளையிலே அந்த தாயினுடைய பாடுகளிலே ஐக்கியப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? But when the mother is coming across agony and pain and sufferings, how many of the children connect with the suffering? வேணுமானா சொல்லுவாங்க, எங்க Probably they அம்மா may say, என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, my father brought me with எங்க அம்மா வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சி வளர்த்தாங்க, my mother went and washed எங்க அம்மா vessels and brought me பசியா up. கிடந்து எங்க அம்மா வளர்த்தாங்க. My mother suffered hunger and இந்த likewise brought சாட்சி up. சொல்றதுனால இந்த தாய்க்கு ஒரு லாபம் வரப்போறது இல்லை. Just because you testify, there isn't any gain for the நான் mother. வீடு வீடா போய் சொல்றதுனால இந்த தாய்க்கு எதுவும் வரப்போறது இல்லை. Because you go and tell housewives, பட் என் தாய் வியாதியாய் கிடக்கிறாள், but my mother is sick, நான் அவளுக்கு உட்காருகிறேன், so I sit beside, நான் அவளை தேற்றுகிறேன், so I try to comfort, நான் அவளை தைரியப்படுத்துகிறேன், I encourage her, என் பணத்தை நான் செலவழிக்கிறேன், so I spend my money, என் பொருளை நான் I செலவழிக்கிறேன், spend my wealth. என்னை பாடுபட்டு வளர்த்தவர்களை நான் அவர்களோடு பாடுபடுகிறேன். Let me suffer along with the parents who have suffered for me. அப்பொழுதுதான் அந்த தாயின் மனம் மகிழுகிறது, It's only then the mind of the அப்பொழுதுதான் mother தகப்பன் rejoices. மகிழுகிறான். It's only then the father என் rejoices. பிள்ளையை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், With great இந்த difficulty முதிர் I brought my வயதிலே child. என் பிள்ளை என் பாட்டுல என் பிள்ளை கஷ்டப்படுறான், In my old age, my child is able to see என்னுடைய my suffering. கஷ்டத்துல என் பிள்ளை ஐக்கியப்படுகிறான். My son is able to connect in my suffering. அங்கேதான் பலன் உண்டாகிறது. It is there they get the இன்னைக்கு reward. இதே போலவே அநேகர் இயேசுவின் பாட்டை அறிவிக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியப்படுவது என்பது totally different. Likewise, many speak about the sufferings of Christ. They know the sufferings of Christ, but being connected with the sufferings of Christ. இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கெடுத்து எப்படியாயிலும் மரித்தோர் எழும்ப வேண்டுமானால் இயேசுவினுடைய பாடுகளை அறிந்து வைத்திருக்கிறதுனாலே அல்ல, இயேசுவின் பாடுகளை அறிவிக்கிறதுனாலே அல்ல, இயேசுவின் பாடுகளிலே நான் ஐக்கியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Not by preaching the sufferings of Christ or exposing the sufferings of Christ. We need to partake or rather connect with the sufferings of Christ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of Jesus. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Hebrew 11. அது ஒரு பெரிய விசுவாசிகளுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. The list of the heroes of faith are written there. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. Faith without which nobody can please God. ஆகையினாலே எப்படி முற்பிதாக்கள் விசுவாசித்தார்கள் என்கிறதை குறித்து ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. There is a long list as to how believers believed in those days. ஆபேல் கர்த்தரை விசுவாசித்தான், மேன்மையான காணிக்கையை செலுத்தினான். Abel believed on the Lord and ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், Enoch believed on கர்த்தருக்கு God பிரியமாக நடந்து தேவனோடு உறவாடினான். and he was able to talk and walk with நோவா God. தேவனை விசுவாசித்தார், Noah believed God அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற பேழையை உண்டு பண்ணினார். and he made the ark that he may save the family. ஆபிரகாம் விசுவாசித்தார், Abraham believed, வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததிகள் பெருகினார்கள். his generation increased as the சாராள் விசுவாசித்தார், Sarah believed, அவள் கற்பம் செத்து போன வேளையிலேயும் ஆண்டவர் கற்பத்தை பலனடையும்படியாய் தேவனை விசுவாசித்தார். when a womb was dead, God strengthened her. that she இப்படி would deliver. ஒவ்வொருவராக மோசே, கிதியோன், தாவீது எல்லாருடைய விசுவாசத்தையும் மேன்மை பாராட்டி எழுதி கொண்டே வருகிற பரிசுத்தவான் Moses, Gideon and David, we find the faith being magnified and இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் read Hebrew 11th chapter 32ஆம் வசனத்தை நான் வாசிப்பேனானால் verse 32. கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. What shall I most say? For the time would fail me to tell of Gideon, of Barak, and of Samson, and Jephthah, of David also, and Samuel, and of the prophets. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். Who through faith subdued kingdoms. விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள்.
through faith wrought righteousness, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். through faith obtained promises, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். stopped the mouths of lions, அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். quenched the violence of fire, பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள். escaped the edge of the sword. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். Out of weakness we made strong, யுத்தத்திலே வல்லவர்களானார்கள். waxed valiant in fight, அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள். turned to fly the armies of the enemy. ஸ்திரீகள் சாவு கொடுத்த தங்களுடையவளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். Women received the dead raised to life again. இதுக்கெல்லாம் என்ன தேவையா இருந்துச்சு? What was needed? Faith. Faith was needed. ஜெயிச்சாங்க, They were able to conquer, பெற்றாங்க, they were able to obtain, பெரிய காரியங்களை செய்தாங்க. they were able to do இது several great எல்லாம் things. விசுவாசத்தினாலே சாதித்தார்கள். And only through faith they were able to overcome all. அதை எழுதிவிட்டு இந்த ஆக்கியோன் எழுதுகிறான். But the person who has written this 35ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே 35, வேறு சிலர், where there are others, அநேகரை குறித்து இங்கே எழுதிவிட்டு having வேறு சிலர் and others, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு that they may receive விடுதலை a பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். and others were tortured, not accepting deliverance. வேறு சிலர் வாதிக்கப்பட்டார்கள். Others were tortured, விடுதலை பெறுவதற்கு சம்மதிக்கல. not accepting அப்ப deliverance. விடுதலை பெறுவதற்கு வழி இருந்துச்சு. There was a way for them to escape. விடுதலை பெறுவதற்கு அவள் சம்மதித்திருந்தால் அவர்கள் விடுதலை பெற்றிருக்கலாம். Had they accepted to be delivered, they would ஆனால் have been விடுதலை பெற சம்மதியாமல் delivered. Not accepting deliverance, அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். they were being tortured. நிந்தைகளை அனுபவித்தார்கள். They came across reproach, அடிகளை அனுபவித்தார்கள். scourging, கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். bonds and imprisonment. கல்லறியுண்டார்கள். They were stoned, வாளால் அறுப்புண்டார்கள். they were sawn asunder, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். tempted, பட்டயத்தினால் வெட்டப்பட்டு they மரித்தார்கள். were slain with a sword. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தார்கள். They wandered about in குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். being destitute, afflicted, tormented. எதுக்காக? What for? இவங்களுக்கு விசுவாசம் இல்லையா? Whether they never had any faith, இவங்களுக்கு விசுவாசம் இல்லையா? as if they never had any இந்த faith. வாதையிலிருந்து வெளியே வர விசுவாசம் இல்லையா? So had they not had any இந்த chance, குறைவுகளை அனுபவிக்காமல் நிறைவுகளை அனுபவிக்க விசுவாசம் இல்லையா? but they had no faith to receive more. இந்த apart from நிந்தைகளிலும் அடிகளிலும் காவலிலும் தப்புவதற்கு விசுவாசம் இல்லையா? whether they never had faith to escape from all the விசுவாசம் prisoners. இருந்தது. They had the faith, பட் அவங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. but they never. எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா What for? They had மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்காக இந்த பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். they offer themselves for sufferings that they may attain a better resurrection. நாம நினைக்கிறோம் விசுவாசத்தினாலே சாதித்து வாழுகிறது தான் விசுவாசம் என்று நினைக்கிறோம். So we think it is faith by challenging it and living நான் accordingly. விசுவாசத்தோடு ஜெபிச்சேன், So கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். And the Lord healed நான் me. விசுவாசத்தோடு ஜெபிச்சேன், I prayed in கர்த்தர் faith. எனக்கு இதை தந்தார். The Lord gave me this. விசுவாசத்தோடு நான் ஜெபிச்சேன், I prayed in இந்த faith. காரியங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். The matters came to pass. இதைத்தான் நாம் சாட்சியாக சொல்லுவோம். So we say இதைத்தான் this as a விசுவாசம் என்று நாம் நினைக்கிறோம், நாம் அதை மதிக்கிறோம். We think this is faith and we also magnify it. ஆனால் Yet ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், there is a group, அவங்க ஜெபத்துக்கு பதில் அளிக்கப்படல, so the prayers are not being answered. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படல, There wasn't any, அவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கல. they didn't receive a full life. ஆனா அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What about the faith? இந்த உலகத்துல நாம எப்படி ஜீவித்தாலும் பசியோ பட்டினியோ அடியோ நாசமோ மோசமோ என்ன வந்தாலும் நாம் ஒரு உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நாம் ஆயத்தம் பண்ணுவோம். Whatever life we may lead in this earth, whether we come across starvation, whether we come across beatings or anything. இயேசு இந்த உலகத்திலே நிறைவை அனுபவிக்கவில்லை. So my Jesus has not. அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was full of sorrow. அவர் பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். He was able to endure இந்த suffering. உலகத்திலே அவமானத்தையும் வேதனையும் துக்கத்தையும் அனுபவித்தார். So he suffered shame, reproach and sufferings. வேதம் சொல்லுகிறவர் பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். Word of God says he was able to suffer to the அநேகருடைய வாழ்க்கை இன்பமாக மாற்றினாலும் அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He made the life of others sweet, whereas he was a man of sorrow. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவர் மரித்தார், He died. அவர் உயிரோடு எழுந்தார். He has risen up.
பவுல் சொல்லுகிறான், Paul says, இந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளவனாகி நான் எப்படியா உயிரோடு knowing the excellency of his suffering, somehow I should also suffer like him and be resurrected. நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன். So I considered இயேசுவினுடைய பாடுகளோடு the sufferings of Jesus. ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் ஐக்கியப்படுகிறது எவ்வாறு? How does a man or a Christian connect himself with his கர்த்தர் சில suffering? நாட்களாக இந்த வசனங்களை வைத்து என்னை தேவன் உடைத்து For கொண்டிருந்தார். certain days God broke me with this verse. நீ பாடுகளை அறிகிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, Not as a பாடுகளை அறிவிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக, Not ஒரு as a சபையாக Christian அல்ல. exposes உங்க the சபை sufferings. எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, How the church என்னுடைய ought to be. பாடுகளோடு ஐக்கியப்பட்ட ஒரு சபை. They ought to connect with my sufferings. நல்லா கவனிங்க. Just observe. இந்த பாடுகளோடு ஐக்கியம் என்று சொல்லுகிறதை நான் connection தேவன் with sufferings. எனக்கு வெளிப்படுத்தின பொழுது When God reveals to me, 1 கொரிந்தியர் 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 10th chapter, தயவு செய்து 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். verses 16 and 17. நாம் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. பொதுவாக நாம் இந்த குட் ஃப்ரைடேல ஒரு திருவிருந்துன்னு வச்சிருக்கோம். In general, we have the communion service on வழக்கமாக நாம் மாதந்தோறுமோ அல்லது சில சபைகளிலே வாரந்தோறும் கிறிஸ்தவ உலகத்தில் மிக முக்கியமானது இந்த ராப்போஜனம், திருவிருந்து, நற்கருணை, என்ன பேர் வச்சுக்கோங்க, ஒரு ஐக்கியத்தை நாம் வச்சிருக்கோம். So the Holy Communion as well as the feast is இதுல certainly என்ன very செய்யறோம்னு important. கேட்டா, What do we do here? ஒரு அப்பத்தை நாம் பிடுகிறோம், We break the bread ஒரு பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். and we drink from the cup. பவுல் எழுதுகிறார், Paul writes, இது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? is it not the communion of the blood of Christ? இது கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? Is it not the communion of the bread of Christ? அப்போ இந்த கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ரத்தம் எப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், When was the body and the நாம் blood of Christ அப்பத்தை given? பிக்கும் போது When we break bread, நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? what do we believe? நான் அப்பத்தை பிக்கல, Not the இது எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரம். This is the body that is broken for me, the body of Jesus. அவர் எனக்காக பாடுபட்டார், He suffered for me. என் சரீரத்தை, அவர் சரீரத்தை எனக்காக கொடுத்தார். He gave his body for me. எதற்காக கொடுத்தார் என்றால், What for he gave that? அந்த சரீரத்தை பிற்கும்படியாக That we may break his body. அவர் சரீரத்தில் அவர் ஜீவனை கொடுத்தார், He gave his life. தன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். He shed his blood and gave his அந்த life. பாடுகளின் பிரதிபலன் தான் இந்த ரத்தம். The reward of the suffering is his blood. அப்ப நான் ஒவ்வொரு முறை என்ன யோசிக்கிறேன்னு கேட்டா, So each one of us, what do we think? நான் ஏதோடு ஐக்கியப்படுறேன்னு கேட்டா, How do we ஒரு commune? ரொட்டியோடு அல்ல, Not ஒரு with, ரசத்தோடு அல்ல, not with the bread or நான் wine. இயேசுவின் சரீரத்தோடு ஐக்கியப்படுகிறேன். We commune with the body of Christ or connect with the body of இயேசுவின் ரத்தத்தோடு நான் ஐக்கியப்படுகிறேன். Christ. So I connect myself with the blood of Christ. என்னுடைய சரீரம் இன்னொரு சரீரத்தோடு ஐக்கியப்படுகிறது. My body is communed with the other body. என்னுடைய ரத்தம் இன்னொரு ரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறது. My blood is connected with another blood. ஆகினால என்ன ஆகிறது என்று What கேட்டால், happens? அவர் பாடுபட்டதினாலே, Because he suffered, அந்த சரீரத்திலே ஐக்கியப்படுகிறதினாலே, having அந்த the fellowship சரீரத்தின் of the ரத்தத்தை நான் புசிக்கிறதுனாலே, body. Since I eat of the நான் body, யாரா இருக்கிறேன்னு கேட்டா, what do I become? நான் அவருடைய சரீரமாக, அவருடைய ரத்தமாக நான் மாறுகிறேன். ஒரே சரீரமாக நான் மாறுகிறேன். I change myself to be his body and his blood. உதாரணமா எடுத்துக்கங்க. For example, முதலாவது மனிதனாகிய ஆதாம ஆண்டவர் படைச்சார். Adam, the first man created by God. அவனை நல்ல நித்திரை பண்ண வச்சார்.
God made him sleep sound. அயர்ந்த நித்திரை பண்ண வச்சார். He went into a deep sleep. அந்த மனுஷன் எத்தனை நாள் தூங்கினானோ தெரியாது. We do not know how many days. சாதாரணமா தூங்கி 8 மணி நேரத்துல முடிச்சிருப்பான். Probably within 8 hours. அவன் நல்ல அயர்ந்த நித்திரை பண்ண வச்சிட்டார். God made him to come across. அவனை நல்லா தூங்க வச்சு அன்றைக்கு மயக்க மருந்தெல்லாம் இல்ல, குளோரோஃபார்ம் எல்லாம் கொடுக்கல. Those days no. டைரக்ட் ஆபரேஷன். Straight away he operated him. என்ன ஆபரேஷன் நடந்துச்சுன்னா ஒரு எலும்பு போச்சு, கொஞ்சம் சதை போச்சு. One rib was taken and part of his flesh removed. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம போல மனுஷன் தானே அவன்? He's a man like us. அவனுக்கு வேதனை எடுத்திருக்காதா? Would he not have come across a pain? அந்த எலும்பை எடுத்த வேளையில, When அந்த சதையை ஆண்டவர் அடைச்ச வேளையில when the rib was taken அவனுக்கு and the body, வேதனை எடுத்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? do you think he would not have had the pain? அவனுக்கு நித்திரை தான் வந்துச்சு. He slept. அவன் தூங்கி முழிச்சு பார்த்திருப்பான். He slept and he woke up. நான் ஒரு ரகசியத்தை நான் சிந்திச்சு பார்த்தேன். I considered the mystery behind it. நீங்கள் வேதத்தில் வாசித்த குளோரோஃபார்ம் இல்லாத ஒரு காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. So without chloroform this incident took place. ஒரு முறை Once யாக்கோபினுடைய குமாரத்தி தேசத்து பெண்களை பார்க்கும்படி போனாள். the daughter of Jacob went outside to அங்கே see them. ஏமோரியனான ஒரு வாலிபன் அவளுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான். We find a young man spoiling her life. ஆகையினாலே அவளுடைய சகோதரனாகிய லேவியும் சிமியோனும் சேர்ந்து ரொம்ப தந்திரமா அந்த பசங்கிட்ட போய், நாங்கள் விருட்சேதனம் பண்ணப்பட்டவர்கள், If we find நீங்களும் எங்களை போல விருட்சேதனம் பண்ணி கொண்டால் if you நாம் circumcise, ஐக்கியமாயிரலாம். if you circumcise even like we have நாம் circumcised, we ஐக்கியமாயிரலாம். can connect, we can have அவங்க fellowship. ஒத்துக்கிட்டாங்க. They agreed. விருட்சேதனம் பண்ண ஒத்துக்கொண்டார்கள். They agreed for the circumcision. நான் சொல்றேன், இன்றைக்கு மாதிரி அதுக்கு பெயின் கில்லர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேர டைரக்டா ஒரு சேரம் பண்ணிட்டாங்க. No painkiller, straight away they had. ஆனா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி அங்க இருக்கிறது. There's a wonderful message. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் The book of Genesis, 34ஆம் அதிகாரம் chapter 34, 25ஆம் வசனம் பாருங்க. verse 25. மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது, எந்த நாள் இதுதான்? எங்க என்றைக்கு நோவு எடுத்திருக்கணும்? When they should have come across a pain, சொல்லுங்க. வெட்டுன அன்றைக்கு நோவு எடுத்திருக்கணும். the day they were circumcised, they had நான் to. நினைக்கிறேன் அந்த நோவு ரொம்ப சாதாரண நோவுன்னு நினைக்கிறேன். I think it's a common pain. தாங்க முடியாத நோவு எடுத்து என்றைக்குன்னு கேட்டீங்கன்னா, Unbearable pain. third day, மூன்றாவது நாள். Third day. நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா நமக்கு நிறைய மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க, பெயின் கில்லர்லாம் கொடுத்துட்றாங்க, அதனால இப்போ உள்ள நோவை பற்றி தெரியாது. ஆனா வேதம் நமக்கு ஒரு சரித்திர உண்மையை சொல்லுகிறது. ஒரு காயப்பட்ட சரீரம், இந்த காயத்தினுடைய வேதனை எத்தனாவது நாள் தெரியும்னு சொன்னா, மூன்றாவது நாள் வேதனை தெரியும். The Bible speaks clearly on the third day they will feel the pain. There are days when they had no chloroform or pain. இந்த 3 நாள் அவங்க காத்திருந்தாங்க. So 3 days they waited. மூன்றாவது நாள் வேதனை எடுத்த பொழுது they came அவங்க ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில அவர்கள் எல்லாரையும் வெட்டி கொன்றார். We find the brothers of Diana slaying all these people. இப்ப நான் நினைக்கிறேன், I think இந்த மூன்றாவது நாள் அற்புதமான நாள். the third day is a wonderful ஏன் day. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளை தெரிந்து கொண்டார்? Why my Lord Jesus Christ took the third day? நான் ஒரு சம்பவத்தை நான் யோசித்து பார்த்தேன். I considered an இந்த ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார். God took a bone from the ஆதாம் சதையை எடுத்தார். He took the flesh from Adam. அவன் அயர்ந்து தூங்கினவன் விழித்து பார்த்தான். He was in deep sleep. He got up. நான் விசுவாசிக்கிறேன், I believe மூணாவது நாள் இவனுக்கு ரொம்ப நோவு எடுத்திருக்கும். on the third day he would have come across a pain. அப்பதான் பார்த்திருப்பான், என்னடா விழாவில் ரொம்ப நோவு எடுக்குது. Why there's a pain in my rib? அப்பதான் தடையை பார்த்திருப்பான், அவனுக்கு எலும்ப காணும். He would have அப்பதான் பார்த்திருப்பான், the bones. சதையை காணும். Likewise the அங்க ஒரு flesh is. பொண்ணு வந்து நிக்கிறா. Whereas a girl is standing before him. அப்பதான் யோசித்தான், இந்த பொண்ணு எப்படி வந்தான்னு கேட்டா, என்னுடைய வேதனையில இருந்து அவ வந்தவா, This girl came because of my pain. என்னுடைய கஷ்டத்திலிருந்து அவ வந்தவா, Because of my difficulty this girl. என்னுடைய பாடுகளில் பாடுகளாய் வந்தவா, She came as in my என்னுடைய எலும்பு, She is my என்னுடைய bone. மாமிசம். and she is my flesh. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What he said? என்னுடைய எலும்பு, My bone, என்னுடைய மாமிசம். my flesh. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அப்ப அவனுக்கு நன்றாகவே தெரியும்,
இது என்னுடைய எலும்பு, இது என்னுடைய மாமிசம். She is my bone and she is my flesh. இதே வார்த்தையை பவுல் எழுதும் பொழுது When Paul writes the same word, எபேசியர் 5ஆம் அதிகாரம், Ephesians 5, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, 30ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம யார்? சபை. அவர் சொல்லுகிறார், நான் புருஷ மனைவியை பற்றி எழுதல. I am not writing about husband and wife. நான் யாரை பற்றி எழுதுகிறேன்? Of whom do I? கிறிஸ்துவையும் சபையும் பற்றி எழுதுகிறேன். I am writing about Christ and the church. அன்றைக்கு ஆதாம் சொன்னான், இவ என் எலும்பு, Adam said, she is my இவ bone, என்னுடைய மாமிசம், she is my flesh. ஆகையினாலே நான் அவளோடு இசைஞ்சிருக்கிறேன். Therefore I am able to live with her. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆகையினால் புருஷனானவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்ப இந்த அந்த ஐக்கியம் என்ன கொடுக்குது கேட்டா, Husband has got to leave the mother and father. என்னுடைய மாமிசம், his own என்னுடைய எலும்பு own சொன்ன உடனே அடுத்தது என்ன உண்டாக்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, what happened next? ஒரு இசைவு, ஒரு ஐக்கியம். Joined together. என் மனைவி பா சொல்ல, நீ என் மாமிசம். So looking at the wife, he says, you are my flesh, என்னுடைய எலும்பு, you are my bone. அவன் இசைஞ்சிட்டான். And they were joined together. யாரோட இசைஞ்சிட்டான்? With whom did he join? மனைவியோட இசைஞ்சிட்டான். He joined with his wife. அதனால தான் பாருங்க, Look, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, one day the Lord இந்த said, கனியை புசிக்கிற நாள்ல நீ சாகவே the சாவாய். day you eat of the fruit, thou shalt die. ஒரு நாள் வந்தான் வீட்டுக்கு. He came home one day. அவன் அன்பு மனைவி நேரா வந்தான். டார்லிங், He looked at his loving wife. இன்னைக்கு ஒரு நல்ல, இன்றைக்கு ஒரு அழகான பழம் உங்களுக்கு பறிச்சு வச்சிருக்கேன். Look, I have plucked a wonderful fruit for you. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? Look at the taste, how tasty. ஐயோ, இத சாப்பிட்ட பாத்தீங்களா? கண்ணெல்லாம் என்ன அழகா கவர்ச்சி ஆச்சு பாத்தீங்களா? My eyes are enlightened because நான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுறேன். it appears as if I am very என்ன sweet. ஸ்வீட்டா இருக்கு இந்த பழம். How sweet this fruit is. அவன் மனைவியை பார்த்தான், கனியை பார்த்தான். He looked at the fruit, he looked at his wife. அவனுக்கு ஒண்ணு தெரியும், He knew one thing. இந்த கனியை புசிக்காட்டா என்னுடைய மனைவியை விட்டு பிரியணும். If I do not eat the fruit, I have to இந்த separate. கனியை புசிச்சா இந்த தோட்டத்தை விட்டு பிரியணும். So if I don't take the fruit, I have to. தேவனை விட்டும் பிரியணும். I have to separate from God. யார் என் மாமிசம்? Who is my flesh? மனைவி என் மாம்சம். My wife is my மனைவி flesh. என் எலும்பு. My wife is my bone. ஆகையினால எதை பிரிஞ்சாலும் பிரியலாம், நான் எதை பிரிய மாட்டேன். Never mind if I separate from anybody, I will not separate from my wife. அண்ணாச்சி மாதிரி சொல்லுங்களேன். Brothers, please. எதை பிரிய மாட்டேன்? மனைவி இல்ல, என் எலும்ப, My bone. It's not your wife, it's your bone. என் மாமிசத்தை, My flesh. என் மனுஷிய My women. பிரியவே மாட்டேன். I will not be separated from her. ஏன் தெரியுமா? You know why? அது என் எலும்பு, Because it's my bone. அது என்னுடைய மாமிசம். That's my flesh. அதனால தான் பாருங்க, நான் எங்கேயோ பிறந்தேன், என் மனைவி எங்கேயோ I பிறந்தாங்க. was born elsewhere. My அவங்க wife. என்னவோ ஜாதி, நான் என்னவோ He is ஜாதி. of one அவங்க caste, என்ன நான் என்ன. Where is she and where am I? ஆனா எனக்கு கால் வலிச்சா அவங்களுக்கு வலிக்குது. So if I suffer, she is able to come across pain. நீங்க எல்லாம் என் வேதனையை அறிஞ்சவங்க, அவங்க வேதனையோட ஐக்கியம் பண்றவங்க. Those who have நீங்க எல்லாம் என் வியாதிக்காக ஜெபம் பண்றவங்க, ஆனா என் மனைவி என் வேதனையோட ஐக்கியம் பண்றாங்க. those who pray for me, they know the pain that I am enduring. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு மாமிசம். Because two of them are one flesh. அப்ப சரீர பிரகாரமாக எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனா ஒரு உடன்படிக்கை நம்ம ஒரு மாமிசமாக. The promise has brought us together. அதே போலவே ஆண்டவரும் Likewise, தம்முடைய பாடுகளிலே கஷ்டங்களிலே நாம் அறிந்தவர்கள் அல்ல, நாம் இணைக்கப்படுகிறவர்கள். so we are connected with the sufferings of Christ, not only knowing, having the knowledge of the suffering. தோட்டம் போச்சு, எல்லாம் lost the போச்சு, garden, Adam lost ஆதாமுக்கு எல்லாம் போச்சு. Adam lost everything. ஆனா யாரை விட்டு பிரியலன்னு சொன்னா,
From whom தன் did he? மனைவியை விட்டு அவன் பிரியவே He இல்லை. never ever separated from his அந்த wife. மனைவியை கூட்டுக்கிட்டே போயிட்டான். He took his wife along and அந்த departed. மனைவி அறிந்தான் என்று சொல்லி இருக்கிறது. He knew his wife. அவளை போய் திட்டினான்னு பைபிள் எங்கேயுமே எழுதலைங்க. Never it's written that he scolded his wife. ஒருவேளை வேதனை வேர்வை சிந்தும் போது பாவி ஒன்னால் அனுபவிக்கிற வேதனை பாருடி அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே எழுதப்படல. Probably while sweating, it's not written. நீ that he- ஒழுங்கா இருந்தா எனக்கு ஏண்டி இந்த வேதனை அப்படின்னு சொன்ன மாதிரி பைபிள்ல எழுதவே இல்லை. Never in the Bible it is written. பைபிள்ல சொல்லி இருக்கு அவளிடத்திலே அவன் சேர்ந்தான். So he joined along with her. ஏன்றால் அவளுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா What he knew? இது என்னுடைய மாமிசம், This is my flesh. இது என்னுடைய சரீரம். This is my body. அதே விதமாகவே Likewise. நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா Who are you? இயேசுவினுடைய மாமிசம், You are the flesh of Jesus. இயேசுவினுடைய எலும்பு. You are the bone of Jesus. எதனாலே வந்தேன்னு கேட்டீங்கன்னா How come? இயேசு அனுபவித்த பாடுகளாலே. It's because of the sufferings of அப்ப இங்க Jesus. இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லலாம்? How about you all? What you can எல்லாரும் என்ன say? சொல்லலாம்? நீங்க எல்லாம் யாரு? Who are you? You இயேசுவினுடைய மாமிசம், are the இயேசுவினுடைய. flesh of Jesus. எத்தனை பேர் ஒத்து கை தூக்க பார்க்கலாம்? How many of you could raise a கேட்டீங்களா? hand? இப்ப பக்கத்துல உள்ள சொல்லுங்க. அந்த சிஸ்டர் யாரு? Who's that sister? ஏங்க பக்கத்துல உள்ள பாருங்க. அது வேற ஜாதியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளை பாருங்க. பக்கத்துல இருக்கிறது யாரு? Look at the ஆ? next person. சொல்லுங்க. உங்க மாமிசம் இல்ல. Not this flesh. முதலியார் மாமிசம், நாடார் மாமிசம், ஐயர் மாமிசம் எல்லாம் இல்ல. யார் மாமிசம்? Not the flesh of any caste. இயேசுவின் மாமிசம், The flesh of Jesus. இயேசுவின் எலும்பு. The bone of Jesus. அப்ப அதுவும் இயேசு மாமிசம், நானும் இயேசுவின் மாமிசம், பக்கத்துல உள்ளது இயேசு மாமிசம், எல்லாம் என்ன மாமிசம்? ஒரே மாமிசம். All of you belong to ஒரே the flesh of Jesus. எலும்பு. One bone, one அதனால flesh. தாங்க சொல்லி இருக்கு, Therefore- அநேகராகிய நாம் இயேசுவின் இரத்தத்தின் ஐக்கியத்தினாலே ஒரே சரீரம். We who are ஒரு many. சபை இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, Through the blood we are one made one. body, We are one made- body. We are made one body through the blood of Jesus. ஒரு சரீரத்துக்கு நிறைய அவயவங்கள் இருக்கு. A body has many members. பாருங்க, ஒரு விரல் எடுத்தீங்கன்னா இதுக்கு எத்தனையோ ஜாயின்ட்ஸ் இருக்கு. If you take a finger, so many joints. நிறைய எலும்பு இருக்கு. There are several bones joined நம்ம together. உடம்புல என்னென்ன கலர் இருக்கு பாத்தீங்களா? இங்க பின்னால ஒரு கலர், முன்னால ஒரு கலர். Look at the color in a hand, one color in the palm, one தலைக்கு color. ஒரு கோட்டிங் கொடுத்திருக்காரு ஆண்டவர். God has given her. கண்ணுல பார்த்தா கண்ணு வெள்ளை கண்ணு ஒண்ணு இருக்கு, கருப்பு கண்ணு ஒண்ணு இருக்கு. There's a white eye, the black retina. வாயை திறந்தா பல்லெல்லாம் வெள்ளை. If you open your நாக்க mouth, நீட்டினா அதெல்லாம் ரோஸ். your tongue பாருங்க, is of rose. உடம்புல எத்தனை கலர் இருக்கு பாத்தீங்களா? Several colors are there நிறைய in your கலர் body. இருக்கு. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. Every member has a particular work. கை செய்யற வேலையை கால் செய்யாது, The கால் work- செய்யற வேலையை கை செய்யாது, The கை hand- செய்யற வேலையை கண்ணு செய்யாது, The hand and the eye do கண்ணு not செய்யற coordinate. வேலையை இந்த மூளை செய்யாது. The work of the eye is not done by the ஆனா brain. இத்தனை வித்தியாசமான கலர், So many இத்தனை different வித்தியாசமான வேலை, So many இத்தனை different work. வித்தியாசமான அனுபவங்கள் So many different எல்லாம் experience. இருந்து இந்த அவயவங்கள் ஒன்று சேராவிட்டால் If these நான் members do not- மனுஷனா இருக்க முடியாது. These members do not join together in unison. I cannot be a human being. எல்லா வித்தியாசமான காரியம், வித்தியாசமான பார்ட்ஸ். So the members are different parts of the body. பட் எப்ப சரீரம்னு வந்துச்சுன்னா When it comes as a body, எல்லா அவயவங்களும் ஒண்ணா இருந்துச்சு. the members of the body are in unison. வேதம் சொல்லுது, The word of God says, நீங்க எல்லாரும் தனித்தனியே கிறிஸ்துவின் அவயவங்கள். you are the members of the ஆனா body of Christ. ஒன்று சேர்த்தா When you நீங்க join எல்லாம் together. கிறிஸ்துவின் சரீரங்கள். Join together, you become the body of Christ. அப்ப உட்கார்ந்திருக்கலாம் யாரு? Who are you கிறிஸ்துவின் அவயவம். You are the members of ஒன்னு Christ. சேர் எதுக்கு வந்திருக்கோம்னா Why you come கிறிஸ்துவின் together? சரீரம். You come to the body of கிறிஸ்துவின் Christ. சரீரத்திலே பிரிவினை இல்லை. There isn't any division in the body of அப்ப Christ. நான் சொல்லுவேன், I would say, நான் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறேன் என்று சொன்னால் I know ஒரே அப்பத்திலே பாசம் பண்ணி sufferings. ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற வேளையிலே Drinking of one cup நாம் and eating of எல்லாரும் one cup. யாரா இருக்கிறோம் சொன்னா ஒரே சரீரம், We become one body, the body of Christ. ஒரே சரீரம். We become one body. இந்த சரீரம் ஐக்கியமா இருந்தால் ஒளிய Only if the body is in unison. அப்ப இயேசுவின் பாடுகளை நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா If I partake in the sufferings of Christ, அந்த ஐக்கியத்துக்கு அடையாளமாக உள்ள இரத்தத்திலும் மாம்சத்திலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால்
நாம யாரா மாறணும்னு சொன்னா As a sign we ஒரு சபையாக அல்ல, ஒரு குடும்பமாக அல்ல, ஒன் பாடி. when we partake in the communion, we become one body. ஒரு சரீரம். Not as a family, we become நாம one body. என்றைக்கு ஒரு சரீரமாக மாறுகிறோமோ The day we become one அன்றைக்கு body, தான் the same day. இயேசு நமக்காக பட்ட பாடுகளோடு நாம் ஐக்கியப்படுவோம். It is only then we have the fellowship with the sufferings of Jesus. இன்றைக்கு நாம் சபையை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். We take pride in our நம்முடைய church. ஆர்கனைசேஷன் குறித்து நாம் பெருமை We take பாராட்டுகிறோம். pride in our organization. ஆனா ஆண்டவர் இதற்காக வரல. The Lord never came for அவர் this. எதற்காக பாடுபட்டார் என்றால், For he suffered. அநேகராகிய நாம் We who are many, ஒரே சரீரமாக மாறுவதற்காக, that we may become one body, the body of Christ. ஒன் பாடி, ஒரு சரீரமாக மாறுவதற்காக. That we may become one body. நான் சொல்லுகிறேன், என்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சக விசுவாசியை இது என்னுடைய சரீரம் என்கிற எண்ணத்துக்குள்ள என்றைக்கு நாம் வர முடிகிறதோ அன்றைக்கே தான் குட் ஃப்ரைடேயுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. The day we realize that our neighbors and believers are the partakers of our own body, then only we are able to celebrate Good தேவனுடைய Friday. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இந்த ஒரே ரத்தம், One ஒரே blood, மாமிசம் one என்கிற flesh. யோசித்து பார்த்த If you வேளையிலே consider, எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த I விரும்புகிறேன். remember an incident. பாருங்கள், யோசேப்பை பல விதத்திலே சகோதரர் அவமானப்படுத்தினார்கள். Look, the brothers tortured. அவனை கதற கதற 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். Even as he cried, they sold him for 20 pieces of silver. நான் நினைக்கிறேன் அவன் எகிப்துக்கு போனான். I believe when கர்த்தர் அவனை பெரிய நிலையிலே ஆசீர்வதித்தார். the Lord blessed him in a அவன் mighty way. உயர்ந்த நிலையிலே வந்துட்டான். He has come to a great post. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இப்பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். Now he is next to the king. எகிப்திலே ஏராள ஆகாரம் இருக்கிறது. Plenty of food in Egypt. நிறைய பேர் ஆகாரம் வாங்குறதுக்கு வர்றாங்க. Many come to the land of Egypt. எல்லாருக்கும் காசை வாங்குகிறான், விற்கிறான், காசை வாங்குறான், Receives விற்கிறான். money and is able to sell food. ஆனா ஒரு நாள் ஒரு கூட்டம் வருது. One day a certain group comes. அவங்களும் சோறு வாங்க தானே வந்தாங்க. They came to purchase the food. ஏன் அவங்கள பார்த்த உடனே இருதயெல்லாம் அவனுக்கு பொங்கிடுச்சு? Why his heart was bubbling when he saw them? ஏன் அவங்கள பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் வந்துடுச்சு? Why he shed tears when he saw ஒரு them? நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அவன் ஆகாரம் வாங்க வந்தாங்க. Thousands came to அவங்க purchase. மனுஷர்கள். So many years. எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தான். He gave food to many. ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்தபோது A certain group came. அழுதான், He wept பொங்கினான், and he கட்டி பிடிச்சு அழுதான். embraced and he cried. யார் அவங்க? Who are they? யார் அவங்க? Who are they? அவனுக்குள்ள ஓடுற ரத்தமும் ஒரு ரத்தம். என் Blood brother, running in him and the blood running in the என் group. are brother, one. He's my என் brother. சகோதரன், He's my brother. என் சகோதரன் பசியோட வந்திருக்கான். My brother was coming. என் சகோதரன் பட்டினியா வந்திருக்கான். My brother has come. அவன் எனக்கு starving. துரோகம் செய்தவன் தான். True, he has என்னை betrayed me. 20 காசுக்கு வித்தவன் தான். True, he sold me for என்னை 20 pieces. அவமானப்படுத்தினவன் தான். True, he put me to ஒரு shame. நாள் என்னை அவமானப்படுத்தினவன். One day he put me to ஆனா shame. அவனை பார்த்த உடனே பொங்குறேன். But when I see அவனை him, பார்த்த உடனே அழுவுறேன். I cry when I see him. அவனை பார்த்த உடனே மன்னிக்கிறேன். I'm able to forgive அவனை when I see பார்த்த him. உடனே கட்டி பிடிச்சு அழுவுறேன். I embrace and cry அவனை when I பார்த்த see him. உடனே ஆகாரம் கொடுக்கிறேன். When I see him, I give food. ஏன்பா அவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? What's the difference between அவனும் பஞ்சத்துக்கு வந்தவன், they also came? இவனும் பஞ்சத்துக்கு வந்தவன். These people. நீ also came to அதிகாரி. famine. You are a governor. நீ ஆகாரம் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? You ought to give food and send them. ஏன் அவங்களுக்கு விசேஷ இடம் கொடுத்த? Why you gave them a special place? அவனுக்கு தெரியும், this is my brother. அவர் என் சகோதரன். அவனுக்குள்ள ஓடுற ரத்தம் ஏன் ரத்தம். The blood flowing in him is my blood. அவன் செய்ததெல்லாம் மன்னிச்சாங்க. Whatever they did, he was அவன் able to. செய்ததெல்லாம் மறந்தான். He was able to forget whatever they அவனை போஷித்தான். He fed them நன்மையானதை கொடுத்தான். and he gave all good. மேன்மையான இடத்தை கொடுத்தான். He gave them good posts. யோசேப்பு இதெல்லாம் ஏன் கொடுத்த தெரியுமா? Joseph, why did you give all this? எனக்கு தெரியும், இது என் மாமிசம், I know this is my flesh. இது என் தகப்பனுடைய ரத்தம். The blood of இவன் my father. உடம்புல ஓடுற ரத்தமும் என் உடம்புல ஓடுற ரத்தமும் ஒரே ரத்தம். Blood that is flowing in your body and my body is one. அவங்க சுபாவத்தில் வேறுபட்டவங்க. Not they were separated. 12 பேர் 12 சுபாவம் உள்ளவன். 12 people had 12 different nature. அவங்க அப்பாவே சொன்னாரு, His father himself said, நீங்கள் ஆதியாகமம் 49 அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. நான் சொல்லல, அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா பெத்தவர்.
Go home, read Genesis 49. You can முதலாவது பையனப்பா சொன்னாரு, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடையவே மாட்ட போடான். You're unstable as water, you cannot attain excellency. சிமியோனு லேவிய கொடுமையான பட்டயங்கள், நீ உருப்படவே மாட்டீங்க. So Simon, Levi are cruel people, you cannot prosper. யூதா பால சிங்கம், Judah is a roaring lion. அடுத்தவன் பலத்த கழுத, The other is a donkey. இன்னொன்னு சர்ப்பம், The other is serpent. இன்னொன்னு பெண் மானு. Likewise, இதெல்லாம் எங்க இருக்கு? where is it? ஒரு அப்பனுக்கு பிள்ளைங்க, Sons of one single ஒரு father. ரத்தத்துல பிறந்த புள்ள, ஒன்னு கழுத, ஒன்னு மானு, ஒன்னு சர்ப்பம், ஒன்னு திராட்சை செடி, இன்னொன்னு சிங்கம். இதுகளெல்லாம் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்கு. We find all the diversities of nature found in one cage. இது எல்லாம் எப்படிங்க ஒண்ணு சேர்ந்துச்சு? How come they were united? என்றைக்காவது இந்த பாம்பு ஒண்ணு சேருமா? இந்த பாம்பும் Whether the இந்த சிங்கம் ஒண்ணு சேருமா? snake and the lion can இது unite? எல்லாம் என்றைக்காவது ஒண்ணு சேருமா? இது எப்படி ஒண்ணு சேர்ந்ததுன்னா, How come this was இதுகளுக்குள்ள என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, What was the thought that இது came? பாம்பானாலும் எங்க அப்பாவுக்கு ரத்தம், இது கழுதை ஆனாலும் எங்க அப்பாவுக்கு Though ரத்தம், it's a donkey, இது it's மானானாலும் எங்க அப்பாவுக்கு though it's ரத்தம். a deer, the blood of அந்த my father. ஒரு சிந்தனை That one thought அவங்களை ஐக்கியப்படுத்துச்சு. that brought them together. பிரதர், நம்ம சபைக்குள்ள கூட இது எல்லாமே இருக்கு பிரதர். Brother, in our church, everything is there. Everything is prevailing in our church. எல்லாமே அப்படியே பொன்னாய் வடிச்செடுத்தவங்க இல்ல. Not that we are all refined gold. இத்தனை பேருக்குள்ளும் இத்தனை சுபாவங்கள் இருக்கு. Different characters are there in different So people. many different characters. பலவிதமான ஆனா சுவாபம். இவங்களை எல்லாரையும் ஒண்ணாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, Bring them together. சிலுவையிலே சிந்தின ரத்தம், The blood that was shed on the cross. சிலுவையிலே சிந்தின The ரத்தம், blood that was shed on the cross. சிலுவையிலே பிற்கப்பட்ட சரீரம், The body that was broken for us on the உன்னை cross. சேர்க்கும்படியாக, That we may உன்னை be, that ஒன்றாக்கும்படியாக, we may be made உன்னை one. ஒரே சரீரமாக மாற்றும்படியாக, That you may become one body. இயேசு எனக்காக பாடுபட்டு Jesus தன்னுடைய suffered. சரீரத்தை பிற்க கொடுத்தார். He allowed his body to தம்முடைய be ரத்தத்தை broken. ஊற்ற கொடுத்தார். He allowed his blood to be sprinkled. நான் சொல்வேன், அந்த சரீரத்தோடு ஐக்கியப்படுவேன். ஆனால் If I connect with that body, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? then what I would say, என் சகோதரனை பார்த்து, looking at my co-brother, சகோதரனே, brother, நீ என்னுடைய மாமிசம், you are my flesh. நீ என்னுடைய மாமிசம், You are my flesh. நீ என்னுடைய ரத்தம். You are my blood. வேதம் சொல்லுகிறது, The word of God says. ஏன் இந்த ஐக்கியத்தை உண்டாக்குனார்னா, Why he created the fellowship? நாம் பிரிவினை இல்லாமல் இருக்கும்படியாக, That we may have no division. ஒருவருக்காக ஒருவர் கவலைப்படும்படியாக, That we may regard each other. ஒன்றுக்கு மேல ஒன்று கவலையாய் இருக்கும்படியாக. That we may care for each other. ஒரு அவயம் பாடுபட்டால் The members suffer. உடனே அடுத்த அவயம் பாடுபடுகிறது. The other member also suffers. ஒரு அவயம் கவலைப்பட்டால் உடனே அடுத்த அவயம் கவலை. If a member grieves, the other member ஒரு also. சபை, ஒரு சரீரம் A எப்படி church, a இருக்கணும்னு body, கேட்டீங்கன்னா, how it ought to be. ஒன்றுக்காக ஒன்று கவலைப்படுது. It ought to care for one another. ஒரு நாள் நமக்காகவே நம்ம கவலைப்பட்டோம், One day we cared நம்முடைய for us. தேவைக்காகவே கவலைப்பட்டோம். We cared for ஆனா இயேசுவினுடைய பாடு நம்ம எதுக்குள்ள கொண்டுட்டோம்னா, The sufferings of Jesus. அடுத்தவனுக்காக கவலைப்படுறேன், It has brought us to a state when we care for others. அடுத்தவர்களுக்காக நான் கவலைப்படுறேன், When I care for others, அடுத்தவங்களை பார்க்கிறேன், I look at them, அவங்களோடு ஐக்கியப்படுறேன். I connect with them. நான் சொல்றேன், அருமையானவர்களே, I would say, dear ones, இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் இன்னைக்கு ஒன்றை யோசிக்கணும். those who are seated, you've got to think of one நான் thing. யாருன்னு கேட்டா, Who are we? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய சரீரம். He or she who is seated nearby is my body. இந்த ஐக்கியம் எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, Where does this உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வீட்டில் ஆரம்பிக்கணும். truly it should start in a believer's house? அவள் என்னுடைய மனைவி அல்ல, She is my, அவள் என்னுடைய சரீரம், she is my body, அவள் என்னுடைய எலும்பு. she is my bone. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யார்? Who is seated? என்னுடைய மாமிசம், Your body, என்னுடைய சரீரம். your flesh, and your இன்னைக்கு body. ஆண்டவர் இறங்கி வந்து The Lord would இங்கே come. நிற்பார். ஆனால் If you would stand, நீங்க அவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமான்னு கேட்டா, if you ask who am நீ I, என்னுடைய சரீரம், you are my body, நீ என்னுடைய எலும்பு, you are my நீ bone, என்னுடைய ரத்தம். you are my blood. நான் சொல்லுவேன், அதே வார்த்தையை நீங்களும் நானும் சக விசுவாசியை பார்த்து நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நீ என்னுடைய மாமிசம். Looking at a believer, we should say, you are my flesh, you are my நாம எப்படி இருப்போம்னு blood. கேட்டா, How we ought to be. இசைந்திருப்போம்.
So we will be in unison. அப்படியானால் ஒரு மாமிசம் ரத்தம் என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா, What about the blood and flesh? What does it do? இணைந்து இருக்கிறது. It joins together. என்றைக்கு மாமிசமும் ரத்தமும் பிரிஞ்சு போயிடுச்சோ அன்றைக்கு மரணம் சம்பவிச்சிடுச்சு. Death would come across. இந்த மாமிசத்தில் இருந்து ரத்தம் வெளியேறி விடுமானால் If the blood is flows out, இந்த சரீரம் மரித்து போகும். this body ought to die. எவ்வளவு காலம் இந்த மாமிசமும் ரத்தமும் இசைந்து இருக்கிறதோ As long as the அதுவரைக்கும் body இதற்குள் is ஜீவன் இருக்கும். There is life in that body. அதே விதமாக Likewise, நம்முடைய இயேசு நமக்காக பிட்க கொடுத்தார், Jesus gave himself நமக்காக to be broken. ஊற்ற கொடுத்தார். He gave himself to be எதற்காக poured out. என்று கேட்டால் What for? நம்மை ஐக்கியப்படுத்தும். That we may unite. அதனால்தான் இயேசு ஜெபம் பண்ணினார், பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல Even as we are இவர்கள் one, எல்லாரும் ஒன்றா. that they may be also made one. நாம் ஒரு சபை விசுவாசிகளாக அல்ல, Not as believers of a church. நான் சொல்லுவேன், I would say, நாம் ஒரு சரீரம், we are one body. நாம் ஒரு சரீரம். We are one body. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கொஞ்சம் முன்னால பின்னால பார்த்து சொல்லுங்களேன். Looking at each other, என்னுடைய சரீரம் நீங்க, you are my body. நாம ஒரே சரீரம். We are one body. அல்லேலூயா. Hallelujah. நான் முந்தா நாள் என்னமோ ஒரு செய்தி பத்திரிக்கை வாசித்தேன். 2 days back I read பாகிஸ்தான்ல ஒரு அண்ணன் இருந்தாராம், இந்தியாவுல ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். Pakistan. நீங்க எத்தனை பேர் வாசித்தீங்களோ தெரியாது. பாகிஸ்தான்ல அண்ணன், அங்க தங்கச்சி, The elder brother in ரெண்டு Pakistan. பேரும் நாடு பிரிஞ்ச போது பிரிஞ்சுட்டாங்க. So when the land was இந்த divided, தங்கச்சிக்கு அண்ணனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. the sister wanted to see the brother. அதனால எத்தனையோ முறை விசாவுக்கு அப்ளை பண்ணாங்க. She applied for visa. பாகிஸ்தான் கவர்மெண்ட் விசா கொடுக்கவே இல்லை. Pakistan government never gave the visa. போன வாரத்துல விசா கொடுத்தாங்க, அண்ணனை பார்க்கறதுக்கு விசா கொடுத்தாங்க. Last week they gave the visa. தங்கச்சி இந்தியாவில இருந்து ஏறி பாகிஸ்தான் ட்ரெயின்ல போய் இறங்குனா, The sister வரவேற்க goes to அண்ணன் அப்படி Pakistan. நின்னுட்டு இருந்தான். And her அண்ணனை brother was பார்த்தத அண்ணா பிடிச்சா உயிர் போயிடுச்சு. Looking at her brother, she caught hold of her brother and she gave her life. எத்தனையோ வருஷம் கழிச்சு பார்த்த அண்ணனை சந்தோஷமா அண்ணான்னு சொல்லி போனா பாருங்க, Out Heart attack ஆகி செத்து of joy, போயிட்டான். she came across a heart attack and she passed off. நான் யோசித்து பார்த்தேன், பாசம் எவ்வளவையா. Look at the love they எத்தனை had. ஆம்பளைய பார்த்திருப்பா, ஆனா ஒரு மனுஷனை பார்த்த போது When looking at one அது person, என் ரத்தம். that's my blood. அந்த அந்த அன்பு, The love, அந்த பாசம், the overflowing அந்த love, உணர்வு, the feeling behind. நான் சொல்றேன் ஒரு ஃபீலிங். I say that's a என் feeling. பாடி, It is one, my body, my brother, என் அண்ணன், my brother. என் பாடி. It's my body. நான் சொல்றேன், நம்ம எல்லாம் அப்படி பார்ப்போம் ஒருத்தர் ஒருத்தர். Let us look each other in that நம்ம way. ஒருத்தர் அப்படி பார்ப்போம். Let us look at each other. அப்படி பார்த்தோன்னு சொன்னா If you look at each other in that நம்ம way, ஒரே சபையாக அல்ல, not as one ஒரே church, சரீரமாக இருப்போம். we will be as one ஓ, body. தேவன் அங்கிருந்து பார்க்கிறார். God is looking from above. தேவன் அங்கிருந்து பார்க்கிறார். God is looking from above. அவ்வளவு மகிமையான ஒரு ஐக்கியம். How glorious the நான் பட்ட congregation. பாடுகளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. There is a reward for நான் my பட்ட பாடுகளுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. purpose of my suffering is நான் being பட்ட fulfilled. பாடுகளுடைய ஐக்கியம் நிறைவேறிடுச்சு. The purpose of my suffering has been fulfilled. அந்த பாடுகளோடு நான் அறிஞ்சவன் அல்ல, Not that I should know, I should partake of his suffering. ரெண்டாவது இந்த பாடு ஐக்கியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, Secondly, what about the சீக்கிரமாய் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. 2 Corinthians 1st chapter 5th verse. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள், கிறிஸ்துவுக்காக உள்ள பாடு இல்ல, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நன்றாக கவனிங்க. 4 வசனம் பாருங்க. Look at the தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலால் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய். பாருங்க, பவுல் ஒரு அழகான எழுதுகிறார். says beautifully here. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது. The sufferings of Christ increase in us. பொதுவாக நமக்கு என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு பெருகிட்டே இருக்கு பிரதர். So it increases in போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார். This year the Lord has blessed us. அதுல தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
I rejoice. ஆனா அதுதான் விசுவாசம்னு சொல்றோம். We say that is faith. அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்றோம். We say that's blessing. ஆனா பவுல் சொல்றாரு, Paul says, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகிறது. the sufferings of Christ are bound in us. கிறிஸ்துவினுடைய பாடு பெருகும்போது When the sufferings என்ன பெருகுதுன்னு சொன்னா, What increases? கிறிஸ்துவினுடைய ஆறுதலும் பெருகிறது. our consolation நல்லா also கவனிங்க. abounded. ஒரு சரீரத்துல ஒரு பக்கம் பாடு வருது, Look in the body, you இன்னொரு suffer. பக்கம் ஆறுதல் இறங்குது. Consolation இந்த comes. ரெண்டும் சேர்ந்து இவனை இன்னொரு மனிதனாக மாற்று. These two together make him a நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, Look. வேதம் சொல்லுகிறது, Word of God. எங்களுக்கு வருகிற பாடுகளினாலே தேவன் எங்களுக்கு அருள ஆறுதலை நாங்கள் பெற்று, இப்ப நாங்க யாரா மாறிட்டோம்னு சொன்னா, மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறிட்டோம். Through the sufferings of Christ, being consoled by Christ, we are able to console others. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்முடைய தேவன் ஆறுதல் படுத்துகிறவர்? How many of you believe that Christ is எத்தனை பேர் able to விசுவாசிக்கிறோம்? console us? எப்படிங்க அவர் ஆறுதல் படுத்தினார்? How does he comfort us? சொல்லுங்க. மேல உட்கார்ந்துட்டு பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு, என் பிள்ளைகளே ஆறுதலை அனுபவியுங்கள் அப்படின்னு சொன்னாரா? Enjoy comfort. பாடுபட்டார், He suffered. வேதனைப்பட்டார். He came across pain. பாடுபட்டதினாலே Because he எந்த endured suffering. உபத்திரவத்திலே அகப்படுகிறவனுக்கும் அவர் உதவி செய்ய திராணி உள்ளவர்களாக மாறினார். He is able to help those who suffer in his sufferings. பாருங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறது வேறு, Consolation ஆறுதலை words are being ஒரு spoken. பாடுபட்டவன் ஆறுதல் வித்தியாசம். So when you partake, the consolation is different. ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். I know of an ஒரு incident. முறை நான் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஒரு நம்ம சபையில ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்தது, 2 குழந்தை பிறந்தது. I had been to a maternity. twins. I had been to a maternity. ரெண்டும் பிறந்து கொஞ்சம் செத்து போயிடுச்சு. So the twins, they were born and they எல்லாருக்கும் ரொம்ப துக்கம். people were sad. எல்லாரும் அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள். So they were consoling that girl. அந்த பக்கத்து பெட்ல இன்னொரு சின்ன ஒரு முஸ்லீம் லேடி, அவளுக்கும் பிள்ளை இறந்து போச்சு. Likewise, the Muslim lady in the next bed, she ஐயோ, lost. அவ கதறா அழுவுறா, ஒரே சத்தம். Look at the way யாரெல்லாமோ என்னென்னமோ ஆறுதல் படுத்தி பார்த்தாங்க. many try to console. ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏம்மா இது முத குழந்தை தானே, நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம், பயப்படாத, நல்ல நமக்கு தான் உடம்பு இருக்க, நம்ம பெத்துக்கலாம், நீ தைரியமாயிரு. புருஷன் சொல்றான். அந்த அம்மா அடக்க முடியல. அவங்க அம்மா, அழாதடி, பிள்ளை பெத்த உடம்புடி, அழாதடி என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கறாங்க. Friends were also யாருக்கு அவ அடங்கல. She never ever obeyed. 2 பிள்ளை இறந்து போன ஒரு சிறி பக்கத்துல படுத்திருக்கா பாருங்க. அவ மெல்ல அந்த வலியோட திரும்பி பார்த்து, பாப்பா எம்மா அழுவுற, எனக்கு கூட தான் 2 பிறந்து இறந்து போச்சு, நான் என்ன அழுதுகிட்டா இருக்கிறேன். Like was a girl who lost her twins, she spoke to the girl next by. அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தவா, She who was crying. இவ்வளவு நேரம் புருஷன் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை தான், The husband, the words were the அம்மா same. சொன்ன வார்த்தை அதே வார்த்தை தான். The words of the mother. ஆனா இவா சொன்னா பாருங்க, 2 செத்து போச்சுமா, நான் என்ன அழுதுகிட்டா இருக்கிறேன். ஏம்மா I've lost அப்படியா? 2. உனக்கு 2 செத்து போச்சா? It's a நீ true. அழுவலையா? அழுவே இல்லை. No, I have not cried. அதுக்கப்புறம் அழுவே. I never cried for it. பாருங்க, வாழ்க்கையில வார்த்தைகளை சொல்லுகிறது வேற, Words வார்த்தையில அனுபவிச்சு சொல்றது வேற. And those who experience the word and say, that is different. பாடுகள் வந்து நம்ம யாரா மாத்திருதுன்னு Whatever the சொன்னா, sufferings, what does it make? இயேசு எப்படி நம்மை ஆறுதல் The படுத்துகிறாரோ way Jesus consoled, அதே விதமாக likewise, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக உங்களை என்னை மாற்றிடுது. is able to change us that we may console நான் others. சொல்லுவேன், I would say, பாடுகள் தான் ஒரு மனுஷனை மறுரூபமாக்குது. it's sufferings that reforms a man. பாடு வருகிற வரைக்கும் ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள் என்று சொல்றான். As long as you ஆனா suffer, how பாடுகளை அனுபவிக்க as you come அவன் across, யாரா மாறிறான்னு சொன்னா, what does he become? பாடு அனுபவிக்கிற மற்றவங்களை ஆறுதல் He is able to console others who are suffering. ஆண்டவர் ஏன் பாடுபட்டாரு? How much என் பாடுகளை அதான் சொன்னாரு, நீ எனக்காக அழாதப்பா, Do not cry உனக்காக for me. போய் அழுப்போ. Do not weep for me, weep for yourself. இயேசுவுக்காக வருஷம் அழுது கிடக்குறீங்க. Why do you இயேசு preach? எனக்காக பாடுபட்டார், Jesus உருகாயோ நெஞ்சமே கல்வாரியிலே சிலுவையை பார். எது உருகி ஏன் போயிட்டு உட்கார்ந்திருக்க? Why do you have to grieve and go like that? ஏன் பாட பற்றி நீ அழாதப்பா. Do not cry for myself. நீ யாரா மாறணும்னா, What you should become. உன்னுடைய பாடுகள் அடுத்தவனுடைய ஆறுதல் படுத்த. உலகத்தில் எத்தனை பேர் You should console others.
எத்தனையோ வேதனை உள்ளவங்களா இருக்காங்க. There are many people who suffer in this நான் world. காலையில் சொன்னேன், This morning I said, எங்க அப்பா வச்சிருந்த சொத்து, எங்க அப்பா வச்சிருந்த வீடு, the house that எங்க my அப்பா father, வச்சிருந்த வசதியோட the comfort that my father, நான் படிச்சு இந்த ஊழியத்துக்கு வந்திருந்தா had I studied and come to this ministry, நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். I would have been totally different. உங்களை ஆறுதல் படுத்திருக்க மாட்டேன், I would not have comforted you. வேற மாதிரி உங்களை நடத்திருப்பேன். I would have kept you in a different manner. ஆனா எனக்கு தைரியமா தெரியுங்க, எத்தனையோ ஊழியக்காரன் கையை பிடிச்சு அழுது, பாஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர். The experiences in your life has brought me to the ministry. நீங்கள் உங்களுடைய நான் சொல்கிறேன், என்னுடைய சாட்சியினால நிறைய ஊழியங்களுடைய கட்டப்பட்டிருக்கு, Because of my நிறைய testimony, குடும்பங்கள் ministry has been கட்டப்பட்டிருக்கு, built. The families have been built. நிறைய பேரை நான் போஷித்துட்டு இருக்கிறேன், I've been able நிறைய to feed பேருக்கு many. உதவி செய்துட்டு இருக்கேன். I've been able to help ஏன் many. தெரியுமா? You know why? பசின்னா எனக்கு என்னன்னு தெரியும், I know what is வறுமைன்னா எனக்கு என்னன்னு I know தெரியும், what is poverty. கஷ்டம் எனக்கு என்னன்னு I தெரியும். know what is difficult. அதனால தான் நான் காலையில் கூட சொன்னேன், ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தை ஒரு நாள் பயங்கர பசியம் பட்டினி வேலையில When I was நான் பயங்கர சினிமா பைத்தியம், I was mad after cinemas. ரொம்ப கஷ்டம் தாக்கிட்ட ஒரு பாட்டு பாடுவேன். So when I அப்போல்லாம் suffered, நான் கிறிஸ்தவ பாட்டெலாம் பாடுறதில்ல. not Christian songs. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியாது, Whether you know it or not. எங்களுக்கும் காலம் வரும், Time would also காலம் come. வந்தால் வாழ்வு வரும், When time comes, life வாழ்வு also. வந்தால் அநேகரை வாழ வைத்தேன். When life comes, I would bring make உண்மையா many to சொல்றேங்க, them. என்னோட கஷ்டம் பசி தாங்க முடியாத காலத்துல When I suffered, எனக்கு ஆறுதல்னா சினிமா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பேன். so I used to sing the cinema song. ஆண்டவர் அந்த விசுவாசம் கூட பார்த்தாரோ என்னமோ தெரியல, Whether இவன் வாழ்வு வந்தா என்ன செய்வான்? வாழ வைப்பான். life comes, he is able to வாழ make others. வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, So I am able to make others. நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். I'm able to எங்க make அப்பா மாத்திரம் என்ன வாழ வச்சுட்டு போயிருந்தாருன்னா Had my நான் father உங்களை made யாரையும் this வாழ வச்சிருக்க மாட்டேன், I would not have made you live. நானே வாழ்ந்திருப்பேன். So I would have lived for myself. ஆனா நான் சொல்றேன், But I tell you, நான் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள், the sufferings that I came in my life, வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள் the pain and agony that என்னை I came, யாரா மாத்துச்சுன்னு what கேட்டீங்க, has it done to me? ஒரு என்னை அறியாத ஒரு இரக்கம், The mercy beyond என்னை my அறியாத ஒரு கவலை, care என்னை beyond அறியாத மற்றவர்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். consolation beyond my extent. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. நான் தாழ்மையா சொல்லுவேன், I tell you, என்னை என் ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. யாராவது எங்க வீட்டுக்கு வந்தா முதலாவது கேட்கிற கேள்வி சாப்பிட்டீங்களான்னு கேட்க. anybody comes to my house, ஏன்னா என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல. because there's nobody to ask me. காலத்துல நீ பசியோட போனா நீ சாப்பிட்டியாடான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்ல. அப்ப Not a single soul to inquire. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன்றானே, கொடுக்க வேணாம் கேட்கவா மாட்டேன்றானே. உள்ள அன்றைக்கு பட்ட வேதனை எனக்கு The தெரியும். pain in my soul, since nobody inquired, அது என் சுபாவத்தை உன்னை மாத்திச்சு. that changed my nature. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, dear நம்ம ones, பாடுகளை அறிஞ்சு வச்சிருக்கோம், we know what suffering is. பாடுகளோட ஐக்கியமாகணும். We should link அந்த ஐக்கியம் என்ன join செய்துன்னு with கேட்டீங்கன்னா, those who suffer. மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறது, It's able to comfort and console others. மற்றவர்களை நம்மை மாத்துது. It's able to change நமக்காக வாழுகிற வாழ்க்கையை, the life that we நம்முடைய சுயத்துக்காக, for ourselves, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, for our நமக்குன்னு வாழ்ற வாழ்க்கையை மாத்தி மற்றவங்களை, let us share the life that we live for ourselves. மற்றவங்களை தைரியப்படுத்தணும், Let us encourage others. மற்றவங்களை வாழ வைக்கணும், Let us make others live. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். Let us help others. அந்த இயேசுவின் சுபாவத்தை எனக்குள்ள கொண்டு வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, What brings the character of பாடுகளை Jesus? குறித்துள்ள அறிவல்ல, Not the knowledge of பாடுகளை sufferings. பட்ட ஐக்கியம். The experience of suffering, அது நம்ம மாற்றணுங்க, நம்ம சுபாவத்தை மாற்றணுங்க, that will change my நம்ம nature. சுபாவத்தை மாற்றணும். That will நீ change. உண்மையா குட் ஃப்ரைடே கொண்டாடுறீங்கன்னா, இயேசு want to உனக்காக celebrate Good Friday, பாடுபட்டார் என்று நீ if you விசுவாசிப்பாய், believe Jesus நீ suffered, எத்தனை பேருக்காக பாடுபட்டாய்? for how many did you suffer? இயேசுவினுடைய சிலுவை எனக்கு ஆதரவு, சிலுவை என்னுடைய தஞ்சம், சிலுவைதான் எனக்கு ஆறுதல், சிலுவைதான் எனக்கு நம்பிக்கை The cross is my belief, the cross is my அந்த shelter. சிலுவையோடு ஐக்கியப்படுகிற நீங்கள் எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஆறுதலா How many of you having the fellowship with the cross, how many of you நீங்க are able to மற்றவங்களுக்கு console others? வேதனையா இருக்கிறீங்களா, Whether you are மற்றவங்களுக்கு pain to others, முள்ளா இருக்கிறீங்களா, whether you are a thorn to others, மற்றவங்களுக்கு குறுக்கா இருக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு ஆறுதலா, or whether you are a comfort and a consolation to others. என்னுடைய சிலுவை பாடினுடைய தியானம் எனக்கு ஒண்ணு செய்யணும், நான் The meditation of the மற்றவர்களுக்கு cross, ஆறுதலா, it should comfort others. மற்றவர்களை அரவணைக்கிறதா, That I should
able to மற்றவர்கள் மேல் கவலை embrace others, கொள்ளுகிறதா that I should worry for others. என்னை மாற்றட்டும் ஆண்டவரே. Lord, change me, O அந்த Lord. பாடு என்னை மாற்றட்டும். Lord, let the suffering change. அந்த பாடு இன்னொன்றை செய்கிறது. The suffering. சீக்கிரமாய் வாசியுங்கள். நம்முடைய 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 Timothy 2nd chapter. அவரோடே கூட பாடு சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடே கூட ஆளுகை செய்வோம். If we suffer along with him, we'll reign along அப்போ with him. கர்த்தரோடு கூட பரலோகத்தில் உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்காக பாடு இல்லை, அவரோடு பாடு. Not suffer for him, but we suffer along with him. Thereby we become. அவரோடு பாடு சகித்தால் If we suffer along with him, நம்ம யாரா மாறிடுவோம்னு சொன்னா, அடிமையா மாற மாட்டோம், நம்ம ஆளுகிறவர்களாய் மாறுவோம். so we are able to rule. பாடுகள் நம்ம இன்னொரு மறுரூபத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, நம்மை ஆளுகிறவர்களாய் கொண்டு வரும். Sufferings make us reign and have dominion. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அதுதான் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ரோமர்ல வாசிப்பீர்களானால், Romans 8:17. கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபட்டால் அவரோடே கூட மகிமைப்படுவோம். If we suffer with him, we may also be அப்ப glorified. நான் சொல்லுவேன், நாம் ஆளுகிறவர்களாய் மாறணும். So we ought to be எப்போ consoled எது மாத்துன்னு கேட்டீங்கன்னா, when இயேசுவோடு பாடு. we suffer அந்த with Jesus. பாடுகளில் ஐக்கியப்பட Or when we have the நம்ம யாரா connection with him, மாறிடுறோம்னு சொன்னா ஆளுகிறவர்களா மாறிடுறோம். or we comfort and console வேதத்துல others. ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. This is a good incident in the Bible. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், Chapter 23. 1 சாமுவேல் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு ஆ. சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடுறான். So David is running because of Saul. தாவீது காட்டுல இருக்கிறான். So David is அந்த in the காட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு யோனத்தான் போயிட்டான். யோனத்தானும் தாவீது ரொம்ப ஃப்ரெண்டு. Jonathan and David are great வேதம் friends. சொல்லுகிறது, தேவனுக்குள் தாவீதினுடைய கையை யோனத்தான் திடப்படுத்தினான். And Jonathan strengthened the hand of David in God. சொல்றான், நீர் பயப்பட வேண்டாம், You need not have to fear. என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. For the hand of Saul my father shall not நீர் find you. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். Thou shalt be king of Israel. அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். I shall be next unto thee. அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். And that also Saul my father knoweth. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. The two made a covenant. என்ன உடன்படிக்கை பண்ணாங்க? What was the covenant? தாவீது, David, நீ ராஜாவா வரும்போது when you become king, நான் இரண்டாவதாயிருப்பேன். I'll be next to you. நான் அசோசியேட்டா இருப்பேன், அசிஸ்டன்ட், நான் மந்திரியா இருப்பேன், நீ ராஜாவாய். I'll be the minister, you'll be the king. ரெண்டு உடன்படிக்கை. Both of them made a covenant. உடன்படிக்கை பண்ணிட்டு, ஏன்னா அவர் தான் ராஜா, நீ மந்திரி. He's the king, you are the minister. உங்க தாப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும்ல. You know that மரியாதையா தாவீதோட கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதானே. You could have suffered along with David in the woods. நீ ராஜாவாகும்போது நான் வரேன்னு சொல்லி அரண்மனைக்கு ஓடி போயிட்டான். So he went back to the palace. இந்த தாவீதோட கஷ்டம் அனுபவிக்கவே இல்லைங்க. He never ever suffered. இந்த யோனத்தானுக்கு அறிவு இருந்துச்சு. Jonathan had the இந்த knowledge. யோனத்தானுக்கு வெளிப்படுத்தல் இருந்துச்சு. He had the revelation. இந்த யோனத்தானுக்கு தாவீதின் மேல சிநேகம் இருந்துச்சு. He had a friendship with இந்த David. யோனத்தானுக்கு தாவீதோட உடன்படிக்கை இருந்துச்சு. He had a covenant with ஆனா David. இந்த தாவீதோட கஷ்டத்தை அனுபவிக்க வரவே இல்லை. Never came to suffer along with David in the woods. தாவீத காட்டுல விட்டுட்டான், அவன் போயிட்டு நாட்டுக்கு போயிட்டான், He அரண்மனைக்கு left போயிட்டான். David in the woods and he went back. அரண்மனையில உட்கார்ந்து அவனுக்கு தெரியும், இந்த தாவீது தான் நாளைக்கு ராஜாவாக வர போறான். So he knew pretty well it's David who is going to இவன் கையில தேவன் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். God is going to give the kingdom to him. நன்றாக தெரிந்திருந்தும் Knowing pretty well, சவுலோட கொண்டு போய் உட்கார்ந்துட்டான். இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பான் போ. he came and sat with Saul. சவுல் செத்த பிறகு இவர் வந்துருவார்ல, அப்புறம் பாத்துக்கலாம். So after the death of Saul he would come back. No, then we'll see. அரண்மனைக்கு போயிட்டாங்க. So he went back to the palace. தாவீது ராஜாவானான், ஆனா யோனத்தான் கதை முடிஞ்சு போயிடுச்சு. David became king, but the story is அரிசனம் gone at the முடிஞ்சது. end. பட் யோனத்தான் ஏன்
அடுத்தவன் நான் வரலன்னு சொன்னா Why Jonathan never இந்த தாவீதோடு கஷ்டம் அனுபவிக்க அவன் வரல. He never came to suffer along with David. இந்த தாவீதோடு அவன் கஷ்டம் அனுபவிக்க வந்திருந்தா Had he அவன் come to யாரா suffer இருந்திருப்பான்னு along with சொன்னா David, what he would have தாவீதோடு ஆளுகை செய்திருப்பான். He would have reigned along with David. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். As long as we can enjoy நமக்கு our என்றைக்கு ஆயில தாவீது ராஜாவாகிற வரைக்கும் தாவீது தலையை பிடிச்சுக்கலாம். When அப்படின்னு David comes to உட்கார்ந்திருந்தவன் power, I'll catch hold of David. நம்பிக்கை எல்லாம் வீணா போயிடுச்சு. So his confidence was lost. ஆனா யார் அவனோடு ஆளுகை செய்தாங்கன்னு சொன்னா Who reigned along with அவனோடு கஷ்டம் அனுபவித்தவங்க. All those people who suffered along பல with David. வருஷத்துக்கு முன்பதாக Years back, நம்முடைய நாட்டிலே பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் ஒரு சட்டம் ஒன்று கொண்டாங்க, மிசான்னு ஒரு when சட்டம். Indira Gandhi was a prime minister, she brought mist அந்த சட்டம் கொண்டு வந்ததே எதிர்க்கட்சிக்காரங்களை அடக்குவதற்கு. to control the opposition. ஐயோ போலீஸ்காரங்க எதிர்க்கட்சிக்காரங்களை மிதிச்சாங்க, உதைச்சாங்க, ஜெயில அடிச்சாங்க. மிசா கைதிகள் அப்படின்னு பேர் வச்சு கைதியை அழைச்சான். அவன் கைதிக்கு என்ன பேர்னா மிசா கைதிகள். They became the criminals under Misa Act. ஆனா காலம் மாறிடுச்சு. But the times passed. இந்த எதிர்க்கட்சிக்காரங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. The opposition came to power. இப்ப யார் தெரியுமா மினிஸ்டர்? Who's the minister? முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து எவன்லாம் மிசா வந்தான் அவனெல்லாம் யாரு? All those who were மிசா கணேசன் மினிஸ்டர். so யாரெல்லாம் மிசாவில் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருந்தாங்களோ, யாரெல்லாம் என் கூட ஜெயில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப யாரு? those who were in jail have now come to power, become the ministers. எவன்லாம் மிசாவுக்கு பயந்து எதிர்க்கட்சிக்கு ஓடி போயிட்டானோ அவன் அங்கே தான் உட்கார்ந்திருக்கணும். So those who went to the opposition party because of Misa, அமைச்சர் என்னத்தை பார்த்தாருன்னா, what did the minister? என் கூட பாடுபட்டான், He suffered along with. என் கூட அடிபட்டான், He was என் கூட ஜெயில இருந்தான், he was in jail along. என் கூட வேதனை He அனுபவிச்சான், suffered pain along with. அவனை நான் ஆளுகை செய்யறவனா Therefore வச்சு. he made him to rule. பிரதர், நாளெல்லாம் சுகத்தை அனுபவிச்சுட்டு Enjoying comfort all day. ஆட்சி மாறும்போது அங்க உட்கார்ந்துடலான்னு நினைச்சிடாதீங்க. So don't ever think you can. சீக்கிரம் ஆட்சி மாறும் பிரதர். So அன்றைக்கு change the எல்லா ஆட்சிகளும் மாறி ராஜ்யங்கள் தேவனுக்குரியவைகளாய் மாறும். The kingdoms will belong to God because the power belongs to அன்றைக்கு God. யார் தெரியுமா ஆளுகிறவர்களா உட்கார்ந்திருப்பாங்க? Who would be ruling the world? அவரோடு கூட பாடு சகித்தவர்கள், Only those who suffered along. அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். They would be ruling along. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அதனால தான் சொன்னாங்க, That's why it said, எப்படியாயிலும் உயிரோடு எழும்பணும், somehow I should be risen up. எப்படியாயிலும் உயிரோடு எழும்பணும். Somehow I should attain resurrection. நான் சொல்லுவேன், அந்த பாடுகளோடு நான் ஐக்கியப்படணும். Let us have fellowship along with the இந்த sufferings. பாடுகள் என்ன ஒரு மறுரூபத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. So those sufferings என்ன கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, changed me. அடிமையா இருந்த என்னை Me who ஒரு was a captive ஆளுகிறவனா கொண்டு வந்துருச்சு. made me a ruler. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of God. என் அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children, நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் all சொல்லுவேன், fear and humility I tell நாம் you. பாடுகளை அறிந்தவர்கள் அல்ல, Not that we should know நாம் suffering. இயேசுவோடு பாடு சகிக்கிறவர்கள். We ought to suffer along அந்த with. இயேசுவின் பாடுகளோடு நான் ஐக்கியப்படுகிறவர்கள். We should have the connection or the ஆண்டவரே, fellowship அந்த with the sufferings பாடுகள் of Jesus. என்னை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே That sufferings would bring me to a ஒரு unison. சுபாவம் என்னவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், Your character may be different. அவர்களோடு ஐக்கியத்துக்குள்ளே என்னை நடத்துகிறது. So it brings you to oneness or fellowship. ஆண்டவரே, இந்த பாடுகள் என்னை ஒரு இரக்கம் உள்ளவனாக, Lord, ஆறுதல் செய்கிறவனாய் மாற்றுகிறது. The suffering makes me tender hearted and இந்த makes me console பாடுகள் others. என்னை ஒரு அடிமையாக அல்ல, The suffering ஒரு is not a captive. ராஜாவாய் என்னை ஆளுகிறவனாய் மாற்றுகிறது. It makes me as a king, a ruler. ஆண்டவரே, Lord, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனீர். be partakers of the sufferings of ஒருவேளை Christ. எந்த பாடும் இன்றைக்கு நம்ம கஷ்டமாய் தோணலாம், Probably these sufferings what we suffer may be ஆனால் difficult அந்த for us. பாடுகள் தான் நம்மை உருவாக்குகிறது. It's these sufferings that are அந்த forming us, பாடுகள் தான் reforming us. உருவாக்குறது. They are forming இன்றைக்கு us. ஜனங்கள் ஆசீர்வாதங்களை தேடுகிறார்கள். People seek for blessings, ஒரு தேவையான உண்மை. but ஆனால் நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், with all fear I tell நம்மை you, உருவாக்குறது ஆசீர்வாதம் அல்ல, blessings நம்மை do not form us. உருவாக்குறது பாடுகள். It's the difficulties that நம்மை form us. உருவாக்குறது வேதனை. It's a pain that அந்த forms us. பாடுகளின் பட்டறையிலே படித்தவர்கள் ஒரு நாளும் வீராய் போனதில்லை. Those இந்த who have learned பாடுகள் of the அவர்களை sufferings, உருவாக்கிட்டு
Those who have learnt of sufferings have never gone நீங்களும் away. நான் வேதம் சொல்லுகிறது, You and me, the word of God நான் உன்னை says. உருவாக்கினேன். So I have formed you. நான் உன்னை உருவாக்கினேன். I have formed you. கர்த்தர் நம்மை உருவாக்கணும். It's the Lord who has formed us. எப்படிப்பட்டவங்களா உருவாக்கணும்? How does He form us? நம்மளை இரக்கம் உள்ளவர்களாய், That we may be tender-hearted, ஆண்டவர் ஐக்கியம் உள்ளவர், that we may have fellowship with one another, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம், that we may have fellowship with each other. ஒருவரோடு ஒரு ஐக்கியம். Fellowship with one another. நம்ம சபைக்குள்ளே நாம் எத்தனை வருஷம் இயேசு எனக்காக பாடுபட்டார், For years இயேசு he எனக்காக மரித்தார் suffered for என்று us, நாம died for us. சொல்றதுனால வரப்போறதில்ல. It's not because of proclaiming that it would come. அந்த பாடுபட்டதினாலே சரீரம் பிக்கப்பட்டது, Because of sufferings, the body was broken. ரத்தம் ஊற்றப்பட்டது. The blood was spilled. அந்த ரத்தத்தோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன். So I should connect with that blood. அந்த சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறேன். So I should connect with that. என் பக்கத்திலே உள்ள அதே மாம்சமாய் இருக்கிறார்கள். He is besides என் me, பக்கத்தில் உள்ள அதே மாம்சமாய் having the இருக்கிறார். same body, நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்படுகிறோம். that we may be ஒரே united, மாம்சமாக, that we may be made ஒரே one body, ரத்தமாக, one blood, ஒருவர் மேல் ஒருவர் கவலையாயிருக்கும்படி that we may feel for each other, தேவன் என்னை மறுரூபப்படுத்தி, that God may transform. ஆண்டவரே Lord, உம்மோடு அனுபவிக்கிற பாடுகள் the sufferings that I என்னை suffer, ஆளுகிறவனாய் மாற்றுகிறதற்காக Lord, that you may make me எனக்குள்ள reign. மறுரூபத்தை உண்டாக்குறது ஆண்டவரே. Lord, I believe you ஒரு are விதமாய் சொல்வேன், ஆனால் in one. பாடுகளே நம்மை மறுரூபப்படுத்துகிறது. It's the sufferings that transform us. நமக்குள்ளே உருவாக்க வேண்டிய சுபாவங்களை உருவாக்குறது. So it creates a character that has got to be அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், Saint Paul அவர் says, பட்ட பாடுகளினாலே because of his suffering, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். he learned obedience. பாடுகள் நம்மை கீழ்ப்படிய பண்ணுது. Sufferings make us obey. ஆண்டவரே, Lord, அந்த பாடுகளை அறிந்த கிறிஸ்தவனாக அல்ல, not as a Christian who knows suffering, ஐக்கியப்பட்ட கிறிஸ்தவனாக. that I may have fellowship. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close. எல்லாரும் முழங்கால் போடுவோமா? Let us go on our knees. கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? Let us look unto the Lord. ஆண்டவரே, Lord, நான் பாடுகளை அறிந்த ஒரு கிறிஸ்தவன் அல்ல. a Christian not knowing sufferings, பாடுகளை தியானிக்க நான் இன்றைக்கு வரவில்லை. and not that I have come to meditate on பாடுகளை sufferings, குறித்து ஏதோ பாடல்களை பாடி 2 துளி கண்ணீர் விட்டு விட்டு போவதற்கு நான் வரவில்லை. not singing 2 songs and shedding tears. ராஜா, King, O Lord, இதுவரைக்கும் நீர் பாடுகளை பட்டீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know so far you have suffered for me. ஆனால் இன்றைக்கு அந்த பாடுகளோடு நான் ஐக்கியப்பட வந்திருக்கிறேன். Today I got to connect with your sufferings. O Lord. கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியப்பட வந்திருக்கிறேன். I should connect with thy sufferings. O Lord. அந்த பாடுகள் என் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றட்டும். So let the sufferings change. மாற்றட்டும். Let it change. Bring about a மாற்றட்டும் change. ஆண்டவரே. Let it bring about a change in me. எத்தனை பேர் உண்மையாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you truly believe நான் பாடுகளோடு ஐக்கியப்படணும். I should have unison or connect with the நான் sufferings? பாடுகளை அறிந்த கிறிஸ்தவனா இருக்கணுமா? நான் Not a- பாடுகளோடு ஐக்கியப்பட்ட கிறிஸ்தவனா Whether இருக்கணுமா? I should know the sufferings or whether I should have the நீங்களே உங்களை or connect தீர்மானித்துக் with the கொள்ளுங்கள். sufferings. Decide. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you do? உம்முடைய பாடுகளோடு நான் ஐக்கியப்படணும் சுவாமி. Lord, let me connect with your உங்கள் sufferings. கைகளை கர்த்தர் பார்ப்பாரா? Let the Lord see your hand. உங்கள் கைகளை கர்த்தர் பார்ப்பாரா? Let the Lord see your hand. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு Let me join with thy sufferings. ஹalleluya. ஆண்டவரே, Lord, உம்முடைய வார்த்தையை நீ சொன்னபடி அடியான் அறிவித்திருக்கிறேன். even as thou hast spoken the words of உம்முடைய God, வார்த்தை ஒரு நாளும் விருதாவாய் திரும்புகிறதில்லை. thy words will never go in vain, O Lord. உண்மையாய் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை Truly this Good Friday எங்கள் worship, ஊழியத்திலே, எங்கள் குடும்பத்திலே in our ministry ஒரு and our family, மறுரூபத்தை உண்டாக்க வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். we pray that we should bring about transformation, O Lord. நாங்கள் உம்முடைய பாடுகளை அறிந்தவர்களாய் அல்ல, Not that we should know thy உம்முடைய sufferings, O Lord, பாடுகளோடு that ஐக்கியப்பட்டவர்களாய், we may connect with thy sufferings, அந்த O Lord. பாடுகளை அர்ப்பணித்தவர்களாக, That we may offer ourselves to thy நாங்கள் sufferings, ஆளுகை செய்கிறவர்களாக, that we may have dominion, உயிர் O Lord. தெழுவதற்கு தகுதி That உள்ளவர்களாக we may be நாங்கள் worthy of thy resurrection, O Lord. எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us, O Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify thy name, O Lord. இங்கே மாத்திரமல்ல, இந்த not only ஆராதனை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற Those who மக்கள் are மேலும் viewing us through உம்முடைய the website, பரிபூர்ண நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இறங்குவதாக let thy goodness and blessings come upon them. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே, the name of Jesus, my Father. ஆமென்.